வணக்கம். பொதுவாகவே ஆங்கிலத்தில் 3 பதங்கள் இருக்குது. ஒன்று என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. ரெண்டாவது ஹாபி, பொழுது ஆக்கம். மூன்றாவது பொழுதை போக்குதல், அது பேஸ்டைம். நம்ம பல நேரங்களில் பொழுதுபோக்கு அப்படிங்கிறத நம்ம ஹாபிக்கு தவறாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹாபிங்கிறது பொழுதை போக்குவதல்ல, பொழுதை ஆக்குவது. சரி, இந்த ஹாபி அப்படிங்கிறதுனால எந்த மாதிரியான இலக்கணங்கள் இருந்தால் நம்ம ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். முதலாவது, ஹாபி அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு பயங்கர ஈடுபாடு இருக்கணும், ஒரு பேஷன், மிகுந்த ஈடுபாடு இருந்தால் தான் அந்த ஹாபியை பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் வச்சுருக்கிற ஸ்டாம்பெல்லாம் வாங்கி நான் ஒட்டி ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ண முடியாது. இந்த ஸ்டாம்ப் எப்போ வெளியிட்டாங்க, யார் வெளியிட்டது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட ஸ்டாம்ப் என்ன, இந்த ஸ்டாம்பினுடைய கனோட்டேஷன் என்ன, அதெல்லாம் தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 1000வது ஆண்டு விழாவுக்கு நம்ம தஞ்சாவூரில் ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டோம்னா அந்த 1000வது ஆண்டு விழாவில் வெளியிட்டாங்கிறது மட்டும் இல்லை, அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, அதனுடைய பண்பாடு என்ன, அந்த விழாவினுடைய சிறப்பு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பேஷன். அதை செய்யும்போது என்னாகுன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படணும். இதை செய்கிறதுனால ஒரு தண்டனையாக இருக்கக்கூடாது, ஏதோ இன்னொரு வேலை அப்படின்னு செய்யக்கூடாது. அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, செய்யும்போது அந்த மகிழ்ச்சி ஏற்படணும். அதே மாதிரி ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, 4 மணி நேரம் படிக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் அந்த ஹாபியில் ஈடுபட்டால் உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகணும். அதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ ஆர்வம் இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் ஈடுபாடு வரும். இந்த ஒரு ஹாபியை செய்யணும் அப்படின்னா அதில் ஆர்வம் ஏற்படணும். இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு ஆர்வத்தை ஒரு கலையில் டெவலப் பண்ணிக்குவாங்க, ஒரு கலெக்ஷனில் டெவலப் பண்ணிக்குவாங்க, ஒரு விளையாட்டில் டெவலப் பண்ணிக்குவாங்க. அது இயல்பாக நிகழக்கூடியது, அதை தான் அவங்க ஹாபியாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அது ஒரு முதலீடு. இப்போ அது ஒரு செலவு இல்லை. நீங்கள் ஒரு ஹாபிக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்களோ அது உங்கள் ஆளுமையை தீர்மானிக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய போட்டித் தேர்வுகளில் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்கும்போது முதல் கேள்வி, எதனால் இந்த பரீட்சை எழுதுனீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வியே உங்களுடைய ஹாபி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹாபியை வச்சு ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், இவன் மேன்மையானவனா அல்லது உழைக்கக்கூடியவனா, அல்லது இவனுக்கு ஹாபியே இல்லைன்னா இவன் ஒரு தட்டையான மனிதன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ பல கல்லூரிகளில் போய் நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஹாபி என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஹாபியே கிடையாது. காரணம் என்னென்னா, கைபேசி இவருடைய பொழுதுஆக்கங்களை எல்லாம் உறிஞ்சி விடுகிறது, எதையுமே இவங்க டெவலப் பண்ணுறதில்ல. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஹாபிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது என்னாகும்னா நாளடைவில் நீங்கள் ஒரு ஃபீல்டில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் அந்த நாலேஜ் பேஸ். இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஃபிலாட்டலிஸ்ட் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டால் அவர் ஸ்டாம்ப்ஸை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். அதே மாதிரி நுமிஸ்மேட்டிக்ஸை வச்சுருக்கக்கூடிய இந்த காயின் கலெக்ஷன்லாம் பண்ணக்கூடியவங்களை கூப்பிட்டா அவங்க அந்த காயின்ஸினுடைய ஆரிஜின், எப்படி சோழர்கள், எப்படி பாண்டியர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி ரோமானிய நாணயங்கள்லாம் இங்கே வந்தது, இந்த மாதிரி இவங்க விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவ்வளவு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சியை வெளியிட்டது குப்லாய் கான் தான், அப்படி விதவிதமான தகவல்களை சொல்லுவாங்க. அவ்வளவு சுவாரஸ்யமாக அவர்கள் பேசுவாங்க. அந்த நாலேஜ் பேஸை அதிகப்படும். சரி, நம்ம ஹாபி, என்டர்டெயின்மெண்ட் 2 இருக்குல்ல, இது 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஹாபிங்கிறது ஒரு பேஷன், ஒரு ஈடுபாட்டோடு செய்கிறது. ஆனால் இது எப்படி தெரியுங்களா, சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக செய்கிறது. இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம், அதில் என்ன பெரிய பேஷன் இருக்குது, அது போய் ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு வரணும், அவ்வளோதானே நமக்கு. அதுக்கு மேலே என்ன இருக்குது. இன்னொன்று, ஹாபிங்கிறது ரெகுலராக பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் அப்படி கிடையாது, எப்பயாவது பண்ணுறது. டெய்லியாக போய் சினிமா பார்த்துக்கிட்டு இருப்போம் கிடையாது, எப்பயாவது பண்ணுறது தான் என்டர்டெயின்மெண்ட். ஒரு ட்ராமா பார்க்குறோம் எப்பயாவது. அப்போ இதெல்லாமே எப்படின்னா ரெகுலராக பண்ணுறதுக்கும் எப்பயாவது பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஹாபி இருக்கிற முக்கியமான விஷயம், ஒரு ஹாபியை செய்யும்போது அதில் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிடுவார். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் செய்யும்போது அவர் ஒரு பெரிய ரசிகர் ஆவார். ஒரு உதாரணத்துக்கு மியூசிக்கே இருக்குது, மியூசிக்கை அவர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, டெய்லி அவர் கற்றுக்கிறாரு, அது ஒரு ஹாபி. மியூசிக் கச்சேரிக்கு ஒருத்தர் போகிறாரு, அடிக்கடி போவார், அது என்டர்டெயின்மெண்ட். இப்போ இவருக்கு என்னன்னா, இவருக்கு மியூசிக்கில் பெரிய நிபுணர் ஆயிடுவார் வாசிக்கிறதுல. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், இது கர்நாடக ராகம், இது காப்பி ராகம், இது மொசாட் வாசித்தது,
இது ஷூபர்ட் வாசித்தது, இது சிம்ஃபனி அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவர் ஒரு கன்வர்சியர் ஆவார். ஆனால் இவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவார். ஹாபியில் உள்ள முக்கியமான விஷயம், நாளைக்கு அது ஒரு ப்ரொஃபஷனல் ஆகலாம். பல ஓவியர்கள் ஒரு ஹாபியை ஆரம்பிச்சிருப்பாங்க, பெரிய ஓவியர்கள் ஆயிடுவாங்க. சாதாரணமாக காலையில் பாடிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய இசையமைப்பாளர் ஆயிடுவாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படி கல்லூரியில் பாடிக்கிட்டு இருந்தவர் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பாடகராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஹாபிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே, லைஃப் லாங் நீங்கள் பர்சியூ பண்ண முடியும் ஒரு ஹாபியை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் அதில் தான். இன்னொன்று, ஹாபிங்கிறது தொடர்ந்து வரக்கூடியது. இப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படி கிடையாது, இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட், நாளைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். எனக்கு அந்த காலத்தில் சினிமா பிடிக்குங்க, இப்போ சினிமாவே பிடிக்க மாட்டேங்குதுங்க. நான் ப்ளேஸ் தான் ரொம்ப விரும்பி பார்க்குறேன். ஒரு காலத்தில் நான் நாவல் படிச்சுட்ருப்பேன், இப்போ நான் கட்டுரைகள் தான் படிக்கிறேன். ஒரு காலத்தில் நான் பயோகிராஃபியை படிச்சுட்ருப்பேன், இப்போ நான் வேறு ஜானரில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்டர்டெயின்மெண்ட் வேரிஸ் ஃப்ரம் டைம் டு டைம், பட் ஹாபி இஸ் ஃபிக்ஸ்ட். இதெல்லாம் தான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஹாபிக்கும். இப்போ பேஸ் டைம்னா என்னென்னா, பொழுதை கழித்தல். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் ஒரு பேஷன் இருக்கணும், ஆனால் ஒரு கேஷுவலாக செய்யக்கூடியது. இதில் ஒரு ரெகுலராக செய்யக்கூடியது. அது என்னென்னா அக்கேஷனல் இன்டெலிஜென்ஸ், ஜஸ்ட் டு பாஸ் டைம், இந்த டைமை பார்த்தா. அதே மாதிரி இதுலேயும் ஹாபிங்கிறது நான் சொன்ன மாதிரி அது ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நுமிஸ்மேட்டிக்ஸே தன்னுடைய ப்ரொஃபஷனாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்க முடியாது, ஹாபியை பாஸ் டைமே வச்சுக்க முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஹாபியை என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இருக்கக்கூடிய நன்மை என்னென்னா, நீங்கள் ஹாபியை பண்ணும்போது அது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு நாளைக்கு 1/2 hour ஒரு ஹாபியை பண்ணிங்கன்னா, உங்களை அறியாமலேயே உங்களுக்கு நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் படிக்கிறது, நீங்கள் செய்கிறது எல்லாமே உற்சாகம் இருக்கும். அந்த நாளையே அது உற்சாகம் தடவி விட்டு போய்விடும். நாலேஜ் பேஸ் இம்ப்ரூவ் ஆகும், நாலேஜும் விஸ்டமும் அதிகமாகும். நீங்கள் எந்த ஹாபி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிளான்ஸை கலெக்ட் பண்ணுறது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, பிளான்ஸில் விதவிதமானது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பேர்ட் வாட்சிங் ஒரு ஹாபினா, உலகத்தில் எத்தனை விதமான பேர்டு, என்ன ஃபேமிலி, எது சாங் பேர்டு, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பேர்டு இப்படி, அந்த பேர்டு எப்படி, இந்த பேர்டு எப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாலேஜையும் விஸ்டத்தையும் அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹாபியை நீங்கள் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை அறியாமலேயே உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். பல விதத்தில் அது டெவலப் ஆகும். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே உங்களுடைய பர்சனாலிட்டி வித்தியாசமாக இருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும், எந்த ஹாபியை வச்சுருக்கீங்கிறத பொறுத்து. அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ், ஏன் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுனா, இந்த ஹாபியை வச்சுருக்கிற பல பேரை நீங்கள் சந்திப்பீங்க, அப்போ நீங்கள் பரிமாறிக்குவீங்க. உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குங்கும் போது மற்றவங்களை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை தரும். சரி, ஹாபி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தேவையில்லாமல் பொழுதுபோக்கில் தானே டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ வேஸ்ட்டு தானே ஆகும் டைமு. அந்த வேஸ்டேஜெல்லாம் அது ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு பொழுது எப்படி போக்குறதுனே தெரியறதில்லை. அதனால தான் இந்த ட்ரக்ஸு அல்லது தேவையில்லாத இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் போகிறாங்க. அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு எது உதவுதுன்னா, ஹாபி தான் உதவுது. ஹாபி இருக்கிறவங்க டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வயசான காலத்தில் ஹாபி எப்படி உதவுன்னு பாருங்களேன். நிறைய பேர் ரிட்டையர் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கும். எழுத தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் தான் கதையில் எழுத ஆரம்பிப்பாங்க, கவிதைகள் எழுத ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் நாடகத்தில் நடிக்க ஆரம்பிப்பாங்க, ஓவியங்கள் செய்ய இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ். இன்னொன்று என்னென்னா, லோன்லினஸ். இப்போ தனியாக இருப்போம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறோம், ரிட்டையர் பண்ணிட்டு வீட்டில் இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? எழுதுறதோ படிக்கிறதோ இருந்தால் அந்த லோன்லினஸ்ஸே தெரியாது. இதனால் என்ன ஆகும்னா, இந்த டிமென்ஷியா, யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு ஓவியம் செய்கிறாங்களோ, ஏதோ ஒரு ஹாபியில் ஈடுபடுறாங்களோ, அவங்களுக்கு டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்று என்னென்னா, சமூகத்துக்கு பயனுள்ளவங்களாக இருப்போம். வெளிநாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கவங்க பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சென்டர் இருந்தால் அவங்களே போய் ஒரு வாலண்டரி கைட்ஸாக என்ரோல் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அது வரவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதுவும் பணம் வாங்க மாட்டாங்க, வாலண்டரி கைட்ஸ். இந்த மாதிரியெல்லாம் அவங்க சமூகத்துக்கு பயன்படுவாங்க. சில நாடுகள், இப்போ ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் என்னென்னா, ரொம்ப ஒர்க்லேயே அவங்க இன்டெல்ஸ் ஆகிறதுனால வார இறுதிகளில் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது. அதில் என்னென்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. சில பேர் ஆல்கஹாலிசத்துக்கு போயிடுவாங்க, சில பேர் சூதாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஹாபிஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆகலாம். எது மாதிரி? மியூசிக் ஆகலாம், அப்புறம் ரைட்டிங் ஆகலாம், பெயிண்டிங் ஆகலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதாரணமாக ஒரு பொழுதாக்கமாக ஆரம்பித்து
கடைசியில் பெரிய ஓவியர்கள் ஆனவங்க, அதே மாதிரி பாட ஆரம்பித்து மிகப்பெரிய பாடகர்கள் ஆனவங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு அவுட்டோர் ஹாபி வச்சுக்கணும், ஒரு இன்டோர் ஹாபி வச்சுக்கணும், ஒரு க்ரியேட்டிவ் ஹாபி வச்சுக்கணும். இந்த மாதிரி பேலன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா சில நேரங்களில் வெளியே போக முடியாது. இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர குளிர் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஹாபிங்கிறது என்னென்னா, அவங்க இந்த மாதிரி இந்த இன்டோர் ஹாபி, க்ரியேட்டிவ் ஹாபி அதெல்லாம் செய்வாங்க. அதனால் நாம் அனைவருமே ஒரு பொழுதாக்கத்தை வளர்த்து கொள்வது நம்முடைய ஆளுமையை செறிவடைய செய்யும் என்பதை உணர்ந்து இன்றிலிருந்தே ஒரு பொழுதாக்கத்தை தொடங்குவோம். ஏனென்றால் அது நம்முடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய படிப்பையும் அது மேம்படுத்தும், நம்முடைய ஆளுமையும் மேம்படுத்தும். நன்றி, வணக்கம்.